புதிதாக ஒரு ஜமாத்தையும் ஒரு அமைப்பையும் ஏற்படுத்திய போது அவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவங்கள் பிழைவிட்டு போய்விட்டது. பிழைவிட்டு போய் அந்த ஜமாத்தை சார்ந்தவர் சகோதரர் தானே, அவன் நம்ம சகோதரர் தான், இஸ்லாத்தை விட்டு வெளியே போகவில்லை. இந்த ஜமாத்தில் இருக்கிறார், ஒரு அமைப்பில் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு கருத்து வேறுபாடின் அடிப்படையில் அடுத்த அமைப்புக்கோ அடுத்த ஜமாத்துக்கு அவர் செல்கிறார் என்று சொன்னால் அவர் நம்ம சகோதரர் தான், அவர் முஸ்லிம் தான். அவரை குறித்து நாம் புறம் பேசுவதும் அவரை குறித்து இல்லாதது கொள்ளாததை பேசுவதும் அவரை குறித்து தவறாக விமர்சனம் செய்வதும் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? எத்தனை முஸ்லிம்கள் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. அவரை பார்க்கும்போதெல்லாம் குற்றவாளியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அமைப்பு சார்ந்தவரா, இந்த ஜமாத்தை சார்ந்தவரா என்று எண்ணி நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அவர் முஸ்லிம் தான். இந்த பூமியிலே யாரெல்லாம் கலிமா சொல்லப்பட்ட முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நமக்கு சகோதரர்கள். அல்லாஹ் அதைத்தான் பேசுகிறான், இன்னமல் முஃமினீன இகுவார். இந்த பூமியில வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் உங்களுக்கு சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். அன்புக்குரியவர்களே, மீண்டும் அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள், அவனுக்கு வேறு கஷ்டங்களோ மன வருத்தங்களோ ஏற்படும் என்று சொன்னால் அவரை நீங்க சமாதானப்படுத்துங்க, அவரை சமாதானப்படுத்தி இருவர்கள் மத்தியில் நீங்க சேர்த்து வைங்கள் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். ஒரு சகோதரனுக்கும் இன்ன சகோதரருக்கும் ஏதாவது மன வருத்தங்கள் ஏற்பட்டு அவர்கள் பிரிவார்கள் என்று சொன்னால், ஏதாவது அவர்களுக்கு சண்டை சச்சரவு இருக்கும் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் பார்த்துட்டு இருக்காத, ஒரு முஸ்லிம் அதை பார்த்துட்டு இருக்காத, நீ இருவரையும் சேர்த்து வை என்பதாக அல்லாஹ் பேசுகிறார். இன்னைக்கு எத்தனை முஸ்லிம்கள் மத்தியிலே சின்ன சின்ன ஒரு சாதாரண ஒரு பிரச்சனைக்காக வேண்டிய எல்லாம், ஒரு சாதாரண ஒரு பிரச்சனைக்காக வேண்டிய எல்லாம் அவர்கள் மத்தியிலே சண்டைகள், மனஸ்தாபனங்கள், அவர்கள் மத்தியில மன வருத்தங்கள் ஏற்பட்டு அவர்கள் பிரிகிறார்கள், அவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள். சமரசம் செய்து சேர்த்து வைக்காமல் ஒரு அரவணைப்பு இல்லாமல் இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? என்ன சகோதரத்துவம், என்ன சகோதரத்தை நாம் பேணி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அன்புக்குரியவர்கள் சற்று யோசித்து பார்க்கப்பட வேண்டும். சஹாபாக்கள் அவர்கள் இருக்கக்கூடிய சகோதரத்தை புரிந்தவர்கள். என்னுடைய சகோதரன் என்னுடைய முஸ்லிம் சகோதரராக இருக்கின்றான், அவனுக்கு என்ன தேவை என்று நிறைவேற்றியவர்கள் அந்த நபி தோழர்கள். அந்த சகோதரம் இடத்தில் இல்லாமல் போய்விட்டது. சாதாரண ஒரு பிரச்சனைக்கு எல்லாம் நம்முடைய சகோதரத்துவம் துண்டித்து போய்விட்டது. மனிதன் என்ற அடிப்படையில் அவன் தவறு செய்வான் என்று சொன்னால் அந்த தவறை குறித்து ஆய்வு பண்ணி அவனை குறித்து குறித்து துருவி துருவி ஆராய்ந்து அவனை குற்றவாளியாக பார்த்து கொண்டு இருக்கிறோமே. இப்படியா நம்ம சகோதரத்துவம் இருக்கப்பட வேண்டும்? இது சகோதரத்துவமா? இல்லை. என்புக்குரியவர்களை, ஒரு முஸ்லிம் என்று சொன்னால்